ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, நிறைய காய்கறிகள் சேர்த்து சிம்பிளாக சாம்பார் எப்படி செய்யலான்றது தான். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வாணலில் அரை கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதோட 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நமக்கு தேவையான காய்கறிகளை இதோட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி காய்கறிகள் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. காய் சேர்த்ததுக்கு அப்புறம் எண்ணெயில வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்க்கறதா இருந்தா இந்த டைம்ல மாங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ காய்கறி வேகறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் ஹோம்மேட் சாம்பார் பொடி தான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. புளியோட பச்சை வாசனை போய் காய்கறிகளை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்து குழம்பும் திக்காகி வந்துடுச்சு. நான் ஏற்கனவே 100 கிராம் பருப்பை கொலைய வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்துக்கிறேன். 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இன்னும் 2 நிமிஷம் கொதி விட்டு எடுத்துக்கோங்க. லாஸ்டா கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்மளோட வெஜிடபிள் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. மறக்காம செஞ்சு பாருங்க. உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. See you in next video. Thank you.